அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் வயசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது. கிட்னி முறைகேடு விவகாரத்தில் தவறு செய்த மருத்துவமனை நிர்வாகம் மீது திமுக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். திமுக சட்டமன்ற உறுப்பினரின் உறவினருக்கு சொந்தமான மருத்துவமனை என்பதால் இடைத்தரகர்கள் மீது மட்டுமே நடவடிக்கை எடுத்திருப்பதாக குற்றம் சாட்டினார். சிறுநீரக முறைகேடு தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து உத்தரவிட்ட நிலையில் உச்சநீதிமன்றம் சென்று ஏன் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்றும் தமிழக அரசிற்கு அவர் கேள்வி எழுப்பினார். அந்த புரோக்கரை தான் கைது பண்ணியிருக்கிறாங்க. ஆனா எந்த மருத்துவமனையில் முறைகேடாக கிட்னி மாற்று அறுவை செஞ்சிருக்காங்களோ அந்த மருத்துவமனையில் எந்த நடவடிக்கை எடுக்கல. இதுக்கு மருத்துவமனையும் காரணம். ஆனால் இந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏவுடைய சொந்த மருத்துவமனை என்ற காரணத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஆபரேஷன் நும்கோர் நடவடிக்கையின் போது பறிமுதல் செய்த நடிகர் துல்கர் சல்மானின் சொகுசு காரை நிபந்தனைகளுடன் விடுவிக்க சுங்கத்துறை முடிவு செய்துள்ளது. வெளிநாட்டிலிருந்து பூட்டான் வழியாக இந்தியாவிற்கு நடிகர் துல்கர் சல்மான் சொகுசு கார்களை சட்டவிரோதமாக இறக்குமதி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் அவரிடமிருந்து 3 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்நிலையில் வாகனங்களை கேரளாவிற்கு வெளியே கொண்டு செல்லக்கூடாது என்றும் சுங்கத்துறை அழைக்கும் போது அவற்றை கொண்டு வர வேண்டும் என்ற நிபந்தனைகளின் அடிப்படையில் கார்களை விடுவிக்க சுங்கத்துறை முடிவு செய்திருக்கிறது. அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் வயசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது.